தமிழ் சினிமா ஆக்டர்ஸ் நெறைய பேர் அவங்களோட உண்மையான ஒரிஜினல் நேம்ல ஆக்ட் பண்ணாம நெறைய தியேட்டர் நேம வச்சுக்கிட்டாங்க. அதுல ஒவ்வொருத்தவங்க பின்னாடியும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சில நேம்ஸ் அண்ட் அந்த நேமுக்கு பின்னாடி இருக்க இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் இப்ப தான் பார்க்குறீங்க அப்படின்னா, இதே மாதிரி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான ஹிடன் டீடைல்ஸ் பிடிக்கும்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஆந்திராவோட மெகா ஸ்டார் சிரஞ்சீவி. ஆமாங்க, சிரஞ்சீவியோட ரியல் நேம் கொனிதல சிவசங்கர் வரப்பிரசாத். சினிமாக்காக நேம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காரு. இவங்க ஃபேமிலில இருக்க எல்லாருமே தீவிரமான ஆஞ்சநேய டிவோட்டிஸா இருக்காங்க. ஸோ அவரோட சிரஞ்சீவி நேம யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அதையே நேம மாத்தி வச்சுக்கிட்டாரு. இவருக்கும் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டாருக்கும் சிரஞ்சீவியோட கிராஃபுக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குங்க. 2 பேருமே சினிமா பேக்ரவுண்ட் இல்லாம வந்தவங்க. 2 பேருமே வில்லன் ரோல்ஸ்ல தான் கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டிஃபரெண்ட் மூவிஸ் பண்ணிட்டு இருந்தவங்க ஒரு கட்டத்துல எக்ஸ்பெரிமெண்டலா வேணாம் அப்படின்னு மாஸ் மூவி ஃபார்முலால ஃபாலோ பண்ணுவோம்னு டிசைட் பண்ணுது. இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம். இன்னொரு முக்கியமான சிமிலாரிட்டி என்னன்னா, நம்ம சிரஞ்சீவிக்கு சினிமால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ சூப்பர் ஸ்டார பார்த்து தான் வந்திருக்கு. சென்னை ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்ல தான் இவரும் படிச்சுட்டு இருந்திருக்காரு. இவரோட சீனியரான நம்ம ரஜினிகாந்த் சினிமால போய் மூவிஸ் பண்ணத பார்த்துட்டு நம்மளும் ஆக்டர் ஆகிடுவோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இவருக்கு வந்திருக்குன்னு இவரே ஒரு இன்டர்வியூலயும் சொல்லியிருப்பாரு. சூப்பர் ஸ்டார் மேல இருந்த மரியாதையினால தான் அப்பவே மாப்பிள்ளை படத்துல கேமியோ பண்ணியிருப்பாரு சிரஞ்சீவி அவர்கள். தமிழ் சினிமாக்கு 2 முகங்கள் இருக்குன்னு சொல்லலாம். ஒண்ணு இங்கிருந்து மிகப்பெரிய அரசியல் ஆளுமைகள் உருவாகி இருக்காங்க. அதே மாதிரி பல டிராஜிக் பர்சனாலிட்டிஸும் உருவாகி இருக்காங்க. அப்படி டிராஜிக்கான பர்சனாலிட்டிஸ் வரிசையில பாகவதர், சாவித்திரிக்கு அப்புறமா தமிழ் சினிமால மறக்க முடியாத ஒரு கேரக்டர்னா நம்ம சில்க் ஸ்மிதா. இங்க எவ்வளவு பேர் அவங்களோட ஃபேன்ஸா இருக்கீங்கங்கிறது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இவங்களோட உண்மையான பேரு விஜயலட்சுமி. ஆந்திரால இருக்க வெஸ்ட் கோதாவரி பக்கத்துல பிறந்திருந்தாலும் இவங்க தமிழ் பேசுற குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்றாங்க. ரொம்ப வறுமையான குடும்பத்துல பிறந்து 4வது கூட படிக்க முடியாத இவங்கள சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சு புருஷன் அப்புறம் மாமியார் தொல்லை தாங்க முடியாத நரக வேதனையில இருந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு கனவு மட்டும் இவங்கள வாழ வச்சுட்டே இருந்திருக்கு. அதுதான் சினிமா. சென்னைக்கு வந்து வடபழனியில தங்கி சினிமா சான்ஸ் தேடிட்டு இருந்தவங்களுக்கு 1979ல திருப்பதி ராஜா மூலியமா வீணையும் நாதமும் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்துல சான்ஸ் தராங்க. அந்த படத்துல அந்த டிரெக்டர் தான் விஜயலட்சுமி நேம ஸ்மிதான்னு சேஞ்ச் பண்றாரு. அதே சமயத்துல வினு சக்கரவர்த்தி மூலியமா வண்டி சக்கரம் அப்படிங்கிற படத்துல நடிக்கிறதுக்கான சான்ஸும் கிடைக்குது. அதுல சாராயம் விக்கிற சில்க் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா விஜயலட்சுமி அப்படிங்கிற பேரு தான் சில்க் ஸ்மிதா அப்படின்னு மாத்திட்டு சவுத் இந்தியன் சினிமால வலம் வராங்க. இப்படிதான் கோதாவரியில இருந்த விஜயலட்சுமி தமிழ் சினிமாவோட சில்க் ஸ்மிதாவா மாறினாங்க. தமிழ் சினிமால கவுண்டருக்கு ஃபேமஸான நம்ம கவுண்டமணி சாருக்கு இந்த பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரியுமா? வாங்க நான் சொல்றேன். உடுமலைப்பேட்டையில இருக்க வல்லக்கொண்டபுரத்துல பிறந்த நம்ம கவுண்டமணியோட உண்மையான பேரு சுப்பிரமணிய கருப்பையா. ஆரம்பத்துல டிராமா எல்லாம் நிறைய நடிச்சிட்டு இருந்திருக்காரு. இவர் பண்ண ஊர் கவுண்டர் அப்படிங்கிற டிராமா ரொம்ப ஃபேமஸ். அதுல இவரோட ரோல் தான் அது. ஆக்சுவலி டைமிங் கவுண்டர்ஸ் எல்லாம் பயங்கரமா போடுறனாலே இவரோட கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே இவரை கவுண்டர் மணி அப்படின்னு கூப்பிட்டு இருந்திருக்காங்க. சர்வர் சுந்தரம் படத்துல அட்மாஸ்பியர் ரோல் பண்ணியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 16 வயது நிலை படத்துல நடிச்சப்போ அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்த பாக்யராஜ் இவர்கிட்ட கிரெடிட்ஸ்ல நேம் போடணும், நேம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இவரும் கவுண்டர் மணி அப்படின்னு சொல்ல பாக்யராஜ் அதை கவுண்டர் மணி அப்படின்னு தப்பா புரிஞ்சுட்டு போட அதுவே அவரோட ஆன் ஸ்கிரீன் நேமா மாறி இருக்கு. இதை பாக்யராஜே ஒரு இன்டர்வியூலயும் ஷேர் பண்ணியிருந்திருக்காரு. சூப்பர் ஸ்டாருக்கு ரஜினிகாந்த்ங்கிற பேர் எப்படி வந்துச்சுங்கிற கதை எல்லாருக்குமே தெரியும். பட் அவர் பாலச்சந்தர் சார் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணாருங்கிறதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட் தாங்க. அப்போ சிவாஜி ராவோவா சென்னையில 1974ல சவுத் இந்தியன் பிலிம் சாம்பர் பிலிம் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தப்போ அவரோட இன்ஸ்டிடியூட்க்கு ஒரு நாள் பாலச்சந்தர் சார் போறாரு. அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவர்கிட்ட கொஸ்டின் கேட்கறாங்க. அதாவது Q&A செஷன் நடந்துட்டு இருக்கு. அப்ப ரஜினி சாரோட டர்ன் வருது. அப்ப அவர் கேட்டிருக்காரு, ஒரு ஆக்டர் கிட்ட ஆக்டிங்க தவிர வேற என்ன எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு. அதுக்கு அவரு ஆக்டர் ஷுட் நாட் ஆக்ட் அவுட் ஆஃப் த கேமரா அப்படின்னு சொல்றாரு. இந்த கொஸ்டின் கேட்டவர் மேலயும் பாலச்சந்தர் சாருக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு வருது. ஒரு 3 நாளுக்கு அப்புறமா அவரோட ஆபீஸ்க்கு கூப்பிடுறாரு. ஏதாச்சும் ஆக்ட் பண்ணி காட்ட சொல்றாரு. நம்ம ரஜினி சாரும் ஆக்ட் பண்ணி காட்டுறாரு. அதை பார்த்த உடனே நான் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி உன் நேம சேஞ்ச் பண்ணணும், இன்னைக்கு ஹோலி, உன்னோட பேர் இனிமே ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்றாரு. இப்படிதான் பெங்களூரோட சிவாஜி ராவோ நம்ம சென்னையோட ரஜினிகாந்தா மாறுறாரு. பர்த் ஆஃப் ரஜினிகாந்தோட ஸ்டோரி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கேப்டன் விஜயகாந்த். அவரோட ரியல் நேம் விஜயராஜ் அழகர்சாமி. மதுரையில வசதியான குடும்பத்துல பிறந்த இவரு சின்ன வயசுல இருந்து 2 விஷயம் தான் அவருக்கு இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கு. ஒன்னு சினிமானா, இன்னொரு பக்கம் அவங்க ஏரியால என்ன பிரச்சனைனாலும் தட்டி கேட்க ஆரம்பிச்சிருவாராம். ஊர்ல அப்பாவோட ரைஸ் மில்ல பாத்துக்கிட்டு இருந்த அவருக்கு சினிமா மேல இருந்த இன்ட்ரெஸ்ட்னால டி நகர்ல ஒரு வீட்டுல தங்கி சான்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. நீ கருப்பா இருக்க, உனக்கு தமிழ் சரியா பேசவே வரல அப்படின்னு நிறைய பேர் கிண்டலும் பண்ணிருக்காங்களா. 1978ல இனிக்கும் இளமை படத்துல வில்லன் ரோல் கிடைச்சிருக்கு. அவருக்கு அந்த பட டைரக்டர் MK ராஜா அவருக்கு விஜயராஜ் அப்படிங்கிற பேர் பிடிக்காம அந்த டைம்ல ரஜினிகாந்த் ட்ரெண்ட்ல இருந்ததுனால அவர் நேம்ல இருந்த காந்தை எடுத்து விஜயராஜ் நேமோட சேர்த்து விஜயகாந்த் அப்படின்னு வச்சிருக்காங்க. இப்படிதான் நம்ம கேப்டனுக்கு விஜயகாந்த்ங்கிற நேம் வந்திருக்குங்க. படத்தோட ஹீரோ
இவன் மூஞ்சியே சரியில்ல. உடம்பு கூட பார்க்க இவ்ளோ ஒல்லியா பரதேசி மாரி இருக்கானே! இவன நம்பி எப்படி இவ்ளோ ஆயிரம் செலவு பண்ணி படத்த எடுக்கிறது அப்படின்னு புரொடியூசர் ஏ.வி. செட்டியார் சொல்ல, அதுக்கு படத்தோட இன்னொரு புரொடியூசர் பெருமாள் முதலியார், இல்ல இந்த ஹீரோவ வச்சே எடுக்கலாம். அவனுக்கு கொஞ்ச நாள் நல்ல சாப்பாடும், ஓய்வும் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிவாஜி கணேசனோட ரியல் நேம் சின்னையா. நம்ம அறிஞர் அண்ணாவோட வீட்ல தங்கி திராவிட நாடு இதழ்ல உதவியாளரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. நாடகத்திலயும் நடிச்சுட்டு வந்திருக்காரு. அண்ணாவோட சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் நாடகத்துல சிவாஜியா நடிச்சத பார்த்து பெரியார் ஐயா மெய் மறந்து போய் அவருக்கு சிவாஜி கணேசன்னு பேர் வச்சிருக்காரு. இதே நாடகத்தை பார்த்துட்டு தான் பெருமாள் முதலியார் அவரோட அடுத்து எடுக்க போற பராசக்தி படத்துக்கு சிவாஜியை ஹீரோவா கமிட் பண்ணாரு. அப்பவே இந்த படத்துக்கு எதிராக காங்கிரஸ் தமிழ்நாடு ஃபுல்லா போராட்டம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல வசனம் எழுதின கலைஞர் கருணாநிதியையும் தாக்கியிருக்காங்க. ஆனா இந்த படம் அது வரைக்கும் இருந்த பக்தி மார்க்கத்திலையும் பாடல்கள் மூலமா கதை சொன்ன நம்ம தமிழ் சினிமாவை இன்னொரு பாதைக்கு திருப்பிச்சு. 71 வருஷம் ஆனாலும் இந்த படம் தமிழ் சினிமாவோட ஐகானிக் மூவி லிஸ்ட்ல எப்பவுமே இருக்கும். இந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமால இருக்க பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் டீடைல்ஸா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.